Welcome students. Today we are going to see 12th Computer Science Unit 3 Modularity and OOPs. In that one, Lesson 9 List, Tuple, Sets and Dictionary Part 3. First we are going to see the summary of the previous class. What we saw in the previous class? What is data type and what is list? How can we create a list in Python? What is nested list? And accessing list element, reverse indexing, list length, and changing the list element. These are the topics already we saw. Now we are going to see adding more elements in the list. ஒரு லிஸ்ட்ல எலமெண்ட்டை வந்து இன்னும் எப்படி ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். In Python, append function is used to add single element. append அப்படிங்கிறது ஒரு ஆட் பண்ணிக்கிறது. எதை ஒரு சிங்கிள் எலிமெண்ட் ஆட் பண்ணணும்னா append function யூஸ் ஆகும். extend function is used to add more than one element to the existing list. இப்போ append பைத்தான்ல எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணணும்னா ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கும். ஒன் இஸ் append and another one is extend. append அப்படிங்கிறது சிங்கிள் எலிமெண்ட், ஒரே ஒரு எலிமெண்ட்டை மட்டும் ஆட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். எக்ஸ்டெண்ட் அப்படிங்கிறதுனா மோர் தென் ஒன் எலிமெண்ட், ஒன் எலிமெண்ட்டுக்கு மேல எத்தனை எலிமெண்ட்னாலும் ஆட் பண்றதுக்கு யூஸ் ஆகிறதானது எக்ஸ்டெண்ட் ஃபங்க்ஷன். இப்போ சின்டெக்ஸ் ஃபார் தட் ஒன்: லிஸ்ட் append element to be added. லிஸ்ட் கொடுத்து append கொடுத்து என்ன எலிமெண்ட் ஆட் பண்ணணுமோ அதை இதில் பண்ணணும். நெக்ஸ்ட் லிஸ்ட் extend element to be added. எவ்வளவு எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணணுமோ, எலிமெண்ட்ஸ் டு பி ஆடட், எவ்வளவு எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணணுமோ அதை இங்கே போட்டோம் அப்படின்னா என்னது, இட் வில் பி ஆடட் டு த லிஸ்ட். எக்ஸிஸ்டிங் லிஸ்ட்ல ஆட் ஆகிக்கிறோம். இப்போ ஆட் பண்றதுக்கு என்னது, ரெண்டு ஃபங்க்ஷன் append and extend. appendனா சிங்கிள் எலிமெண்ட், extendனா மோர் தென் ஒன் எலிமெண்ட். நெக்ஸ்ட் append ஃபங்க்ஷன் எக்ஸாம்பிள். இப்போ மை லிஸ்ட் அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம், 34, 45, 48 அப்படின்னு. மை லிஸ்ட் append 90 கொடுக்குறோம். அப்படின்னா append 90 அப்படிங்கிறது என்னது, லிஸ்ட்டை ஒரே ஒரு எலமெண்ட் ஆட் பண்ண போறோம் லிஸ்ட்ல. இப்போ பிரிண்ட் மை லிஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஏற்கனவே கொடுத்த மை லிஸ்டோட கடைசி லாஸ்ட்ல ஒரு எலமெண்ட் ஆட் ஆன் ஆகிக்கணும். திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் த append ஃபங்க்ஷன். எதுக்கு, ஒரே ஒரு சிங்கிள் எலமெண்ட் ஆட் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் எக்ஸ்டெண்ட் ஃபங்க்ஷன் எக்ஸாம்பிள். எக்ஸ்டெண்ட் ஃபங்க்ஷன் என்ன பார்த்தோம், இட் இஸ் யூஸ்டு டு ஆட் மோர் தென் ஒன் எலமெண்ட் அப்படின்னு பார்த்தோம். இப்போ எக்ஸாம்பிள் மை லிஸ்ட் ஈக்குவல் டு 34, 45, 48 இருக்குது. இதில் மை லிஸ்ட் எக்ஸ்டெண்ட் அப்படின்னு கொடுத்தா மேலே 3 எலமெண்ட் நம்ம ஆட் ஆன் பண்ண போகிறோம், 71, 32, 29 அப்படிங்கிறது. இப்போ பிரிண்ட் மை லிஸ்ட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும், உனக்கு அவுட்புட் என்ன வரும், இந்த ரெண்டு எலமெண்ட்டும் சேர்ந்து வரும். திஸ் இஸ் அ எக்ஸாம்பிள் ஃபார் ஆட் த more than one element in the list. Next one is a inserting element in a list. Inserting element அப்படிங்கிறது அது என்ன பண்ணோம், appendனா after the list, அந்த லாஸ்ட்ல தான் எடுது ஒரு எலிமெண்ட் இல்லாட்டி மோர் தென் ஒன் எலிமெண்ட் ஆட் பண்ணும். இந்த இன்சர்ட்டிங் அப்படிங்கிறதுனா if you want to include an element at your desired position, you can use the insert function. certain particular positionல எனக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னா insert function வந்து யூஸ் ஆகும். ஓகேயா? The insert function is used to insert an element at any position of the list. Insert function என்ன பண்ணிக்க முடியும், எந்த position of the listல கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், எலிமெண்ட்டை ஆட் ஆன் பண்ணிக்கலாம். ஆனா appendம் extendம் at the lastல தான் என்ன பண்ணிக்க முடியும், ஆட் ஆன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கறத சொல்றாங்க. இப்போ syntax for that one: list insert position index element. எந்த பொசிஷன்ல அந்த இது வரணும், எந்த எலிமெண்ட் வரணும் அப்படிங்கறத சொல்லுது. This is the syntax for the inserting element. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ மை லிஸ்ட் அப்படின்னு சில லிஸ்ட் நம்ம இது வந்து கொடுத்துருக்காங்க, எலமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பிரிண்ட் மை லிஸ்ட் அப்படின்னு கொடுத்தோன்னே என்ன வரும், என்ன எலமெண்ட் கொடுத்துருக்கோமோ அது எல்லாமே உனக்கு பிரிண்ட் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ மை லிஸ்ட் இன்சர்ட் 3 ராமகிருஷ்ணா. இப்போ 3 அப்படிங்கிறது என்னது, அதோட இன்டெக்ஸ் வேல்யூ, அந்த இடத்துல ராமகிருஷ்ணா அப்படிங்கிற ஒரு நேமை வந்து எனக்கு ஆட் பண்ணு அப்படிங்கிறத சொல்றோம். அப்போ இப்போ திரும்ப பிரிண்ட் மை லிஸ்ட் கொடுத்தனா என்ன வரும், அந்த இடத்துல வந்து உனக்கு என்னாகும், ராமகிருஷ்ணா அப்படிங்கிறது உனக்கு ஆட் ஆன் ஆகும். எதுக்கு, இந்த இதுக்கு முன்னால உனக்கு ஆட் ஆன் ஆகிடும். சரியா? திஸ் இஸ் a method to insert element at a particular position. Next one is a deleting element from the list. ஒரு லிஸ்ட்ல இருந்து எனக்கு இருக்க தேவையில்லை அப்படிங்கிற லிஸ்ட் எலமெண்ட்டை delete பண்ணணும் அப்படின்னா there are two way to delete element from the list. One is a del
statement and the remove function. ஒரு லிஸ்ட்ல இருந்து எலிமெண்ட்டை delete பண்ணனும்னா ரெண்டு மெத்தட் இருக்கு. one is a del and another one is a remove function. இப்போ இதுல del statement is used to delete known element, whereas remove function is used to delete elements of a list if its index is unknown. Del statement அப்படிங்கிறது it is used to delete the known element, தெரிஞ்ச எலிமெண்ட்டை delete பண்றதுக்கு. ஆனா remove என்னது அப்படினு பார்த்தோம், it's the list, its index வந்து அதோட index தெரியாமலே இருந்தா அதை delete பண்றதுக்கு யூஸ் ஆறதா என்னது remove function. The del statement can also be used to delete the entire list. இப்போ entire list எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறப்ப அப்ப delete பண்றதுக்கு del element வந்து del statement வந்து உனக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறது. அப்ப delete the element வந்து ரெண்டு மெத்தட்ல we can delete the element in the two method. One is a del and another one is a remove function. Del அப்படிங்கிறது known element இத பண்ணும் delete பண்ணும், and entire list also we can delete with the help of the del statement. and remove element அப்படிங்கிறது unknown, அந்த இண்டெக்ஸ் ஓட வேல்யூ unknown-ஆ இருந்தா நம்ம என்ன பண்ணிக்க முடியும், delete பண்ணிக்கிறதுக்கு இந்த remove function யூஸ் ஆகும். Syntax for that one: del list index of the element. But to delete the particular element, del list index from index to, இதுல இருந்து எது வரைக்கும் நம்ம delete பண்ணணும் அப்படிங்கிறது. To delete the multiple element, del list அப்படின்னு கொடுத்தாலே என்ன ஆகும், அந்த என்டையர் லிஸ்ட் வந்து delete ஆயிரும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். my subject அப்படின்னு கொடுத்துருக்காங்க 4 சப்ஜெக்ட். print my subject கொடுத்த உடனே என்ன வரும், என்ன சப்ஜெக்ட் கொடுத்துருக்கோமோ அது அப்படியே நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் del my list 1, இண்டெக்ஸ் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன ஆகும், print my subject அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அப்ப இதுல என்ன ஆகும், ஹிந்தி இதாகும். ஏன் அப்படின்னா 1 அப்படின்னா இந்த இண்டெக்ஸ் வேல்யூ ஸ்டார்ட் ஃப்ரம் 0, ஸோ தமிழ் இஸ் 0, ஹிந்தி வந்து என்ன ஆகும் உங்களுக்கு my subjectல 0 தமிழ், 1 ஹிந்தி அண்ட் 2 வந்து தெலுங்கு அண்ட் 3 வந்து மேக்ஸ் இருக்கு. அப்ப என்ன சொல்றீங்க, delete பண்ண சொல்லியிருக்காங்க 1, ஸோ 1 என்ன இருக்குது உங்களுக்கு ஹிந்தி. அப்ப அதை delete பண்ணிட்டு பேலன்ஸ் லிஸ்ட்ல உள்ள எலமெண்ட்டை வந்து உனக்கு பிரிண்ட் பண்ணும். திஸ் இஸ் அ மெத்தட் டு delete the particular element. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், my subject கொடுத்தாச்சு, del my subject 1 3 அப்படின்னு கொடுத்தாச்சு. அப்ப இதுல என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, அப்புறம் print my subject அப்படிங்கிறது ஸ்டார்டிங் 1ல இருந்து 3 வரைக்கும் delete பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப என்னது 0 my subject 0 வந்து தமிழ், 1 ஹிந்தி, 2 தெலுங்கு அண்ட் 3 மேக்ஸ் அப்படின்னு இருக்காங்க. இப்ப அவுட்புட் என்ன வரும் உங்களுக்கு, தமிழ். ஏன்னா 1ல இருந்து 3 வரைக்கும் ஆரம்பிச்சாச்சு. ஸோ 1ல இருந்து 3 வரைக்கும் உள்ள எலமெண்ட்டை delete பண்ணிடுச்சு. ஸோ பேலன்ஸ் இஸ் 0 இண்டெக்ஸ் வேல்யூல இல்லதான். ஸோ அதுல இருக்க எலமெண்ட் தமிழ். ஸோ இட் வில் பிரிண்ட் த தமிழ், அதை மட்டும் வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணும். அப்ப இதுல என்ன பண்ணிருக்கோம், மோர் தென் 1 எலமெண்ட் நம்ம என்ன பண்ணிட்டோம், delete பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ எக்ஸாம்பிள் ஃபார் del my subject print my subject. இப்ப என்ன கொடுத்துருவோம், my subject மொத்தமா delete பண்ண கொடுத்துருக்கோம். ஸோ ட்ரேஸ் பேக் இந்த எல்லாம் இது வந்து உங்களுக்கு எரர் காமிக்கும். மோஸ்ட் ரீசன்ட் கால் இந்த ஃபைல் பைசல் 9 லைன் 1 இந்த மாடல்னு கொடுத்துட்டு print my subject அப்படிங்கிறப்ப நேம் எரர், நேம் my subject is not defined. ஏன்னா இதுல என்ன கொடுத்துருக்கோம், del my subject கொடுத்துருவோம். அப்ப my subject இருந்தா மொத்தமான லிஸ்ட்டை வந்து என்ன பண்ணிடும், delete பண்ணிடும். அதனால உங்களுக்கு அடுத்து கேட்கிறப்ப அது வந்து எரர் காமிக்கும், உங்களுக்கு அவுட்புட்ல எரர் காமிக்கும். இப்ப del அப்படிங்கிறது வந்து சிங்கிள் எலமெண்ட்டை delete பண்ணிக்கலாம், இல்லாட்டி இதுல ரேஞ்ச் ஃப்ரம் this one to this one அப்படிங்கிற இண்டெக்ஸ் வேல்யூ தெரிஞ்ச எலமெண்ட்டை delete பண்ணிக்க முடியும். இல்ல மொத்தமா லிஸ்டையும் நம்மளால என்ன பண்ணிக்க முடியும், delete பண்ணிக்க முடியும் with the del statement. And next one is a remove function. Remove function used to delete one or more element if the index value is not known. Remove function எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தோம், one or more element வந்து delete பண்ணிடலாம். எப்படி அப்படின்னா அதோட index value unknown-ஆ இருந்ததா, தெரியாம இருந்ததுன்னா. இப்போ pop function can also be used to delete an element using the given index value. அதே போல pop அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. This is also used to delete the element. எலமெண்ட்டை delete பண்ண யூஸ் ஆகும். இப்போ pop function delete and return the last element of the list if the index is not given. Pop என்ன அப்படின்னா it's a delete and return the last element of the list. அந்த எலமெண்ட்ல இருக்க லாஸ்ட் எலமெண்ட்டை வந்து என்ன பண்ணும், the index is not given index கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும், இது delete பண்ணி காமிக்கும். என்ன ஃபங்க்ஷன், pop function. remove function என்னது, one or more element index value வந்து unknown-ஆ இருக்கணும். அதே pop function அப்படிங்கிறது element அந்த given index value தெரிஞ்சா நம்மளால என்ன பண்ணிக்கலாம், pop function யூஸ் பண்ணியும் delete பண்ணிக்கலாம். and pop function delete the
return the last element of the list if the index is not given. Clear is used to delete all the element in the list. It delete only the element and retain the list. இப்போ clear function அப்படின்னு ஒன்று இருக்கு. அது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா delete the elements, அந்த லிஸ்டுக்குள்ள இருக்க எலமெண்ட்டை மட்டும்தான் delete பண்ணும், லிஸ்ட்டை delete பண்ணாது. சரியா? ஆனா del function என்ன, del statement என்ன பார்த்தோம், என்டையர் லிஸ்ட்டை வந்து அது delete பண்ணிடும். clear function அந்த லிஸ்டுக்குள்ள இருக்கிற எலமெண்ட்டை மட்டும் delete பண்ணும், லிஸ்ட்டை delete பண்ணாது. This is the difference between the clear function and the del statement. Now we are going to see the syntax of the remove function. List remove element அப்படின்னா என்னது, to delete the particular element. particular element delete பண்ணனா அந்த எலமெண்ட்டை கொடுத்தோம்னா remove function delete பண்ணிரும். list pop index of an element. the list clearனா உள்ள இருக்க எல்லா எலமெண்ட்டையும் delete பண்ணிரும். ஓகே, இப்போ remove function example. இப்போ my list அப்படின்னு சில லிஸ்டோட எலமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அந்த லிஸ்ட்டுக்கு. இப்போ print my list அப்படின்னு கொடுத்த உடனே உனக்கு என்ன ஆகும், என்ன இருக்கோ அதை அப்படியே உனக்கு print பண்ணிரும். next my list remove 89. அந்த பர்டிகுலர் எலமெண்ட்டை வந்து என்ன பண்ணியிருக்கோம் சொல்லியிருக்கோம், 89 வந்து எனக்கு delete பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ print my list கொடுத்தீங்கன்னா அந்த 89 மட்டும் delete பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க எலமெண்ட்டை உனக்கு ஷோ பண்ணும். திஸ் இஸ் த மெத்தட் ஒர்க்கிங் ஆஃப் த ரிமூவ் ஃபங்க்ஷன். ரிமூவ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், அந்த பர்டிகுலர் எலமெண்ட்டை ரிமூவ் பண்றதுக்கு யூஸ் ஆகுறதா ரிமூவ் ஃபங்க்ஷன். அண்ட் எக்ஸாம்பிள் ஃபார் த பாப். இப்போ மை லிஸ்ட் பாப் 1 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இட் வில் பி அந்த 34 அப்படிங்கிறக்கும் பிரிண்ட் மை லிஸ்ட் அப்படின்னா அதை மட்டும் அந்த எலமெண்ட்டை மட்டும் இது எடு பண்ணிட்டு உனக்கு என்ன பண்ணும், பேலன்ஸ் லிஸ்ட்டை ஷோ பண்ணும். இப்போ பாப் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ் டு delete a particular element using its index value. அந்த இன்டெக்ஸ் வேல்யூ வச்சு அந்த பர்டிகுலர் எலமெண்ட்டை delete பண்றதுக்கு யூஸ் ஆகிறதா அந்த பாப் ஃபங்க்ஷன். pop function is used to delete only one element from the list. pop function எதுக்கு யூஸ் ஆகும், at a timeல ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் delete பண்றதுக்கு யூஸ் ஆகிறதா the pop function. example for the clear. my list clear அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா print my list. அப்ப என்ன ஆகும், உள்ள இருக்க எலமெண்ட்டை வந்து delete பண்ணிருக்கோம், லிஸ்ட்டை வந்து delete பண்ணாது. இப்ப clear function remove only the element and retain the list. அந்த லிஸ்ட்டை வந்து இது பண்றதுனால தான் உனக்கு இந்த வந்து bracket வந்து காமிக்குது, உள்ள இருக்க எலமெண்ட் மட்டும் தான் delete ஆயிருக்கு. when you try to print the list which is already cleared, an empty square bracket is displayed without the any element, which means the list is empty. இப்போ my list கொடுத்துட்டு my list clear கொடுத்துட்டு print கொடுத்த அப்படின்னா அது என்ன பண்ணும், உள்ள இருக்க எலமெண்ட்டை delete பண்ணிடுச்சு. அப்ப என்ன பண்ணும், வெறும் empty அந்த ஸ்கொயர் பிராக்கெட்டை மட்டும் டிஸ்ப்ளே பண்ணும், எலமெண்ட் இல்லாம. this is a method to delete the element in the list, particular element in the list. Next one is a range function. The range is a function used to generate a series of the value in the Python. Range and the function எதுக்கு யூஸ் ஆகுதும், generate a series of value in the Python. The syntax of the range function is range, start value, end value and step value. இப்போ first start value அப்படிங்கிறது beginning value of the series. 0 is a default beginning of the value அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இதுல லிஸ்ட்ல. அப்ப start value அப்படிங்கிறது எதை காமிக்கும், beginning value of the series. And next one is the end value. End value என்ன காமிக்கும்னா upper limit of the series. Python takes the ending value as upper limit -1. என்ன நம்பர் கொடுக்குறீங்களோ அதுல இருந்து -1 பண்ணி அதை வந்து upper value அக்சஸ் பண்ணிக்கணும். எது Python. எதுக்கு end value என்னது, upper limit seriesல அதை டிஃபைன் பண்றது. Step value it is an optional argument which is used to generate different interval of the value. Step value அப்படிங்கிறது இட்ஸ் ஆப்ஷனல் ஒன், கொடுத்தாலும் ஒன்று கொடுக்காட்டிலும் ஒன்று. இப்போ கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷனல் ஆர்குமெண்ட் எத்தனை ஸ்டெப் அந்த ஜெனரேட் டிஃபரெண்ட் இன்டர்வல் வேல்யூஸ், ஒரு வேல்யூக்கும் இன்னொரு வேல்யூக்கும் எவ்வளவு இன்டர்வல்ஸ் இருக்கணும் அப்படிங்கறத சொல்றதா ஸ்டெப் வேல்யூ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப திஸ் இஸ் அ ரேஞ்ச் ஃபங்க்ஷன். ரேஞ்ச் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகும் பார்த்துருக்காங்க சொல்லியிருக்காங்க, ஜெனரேட் a series of value in the Python. Next one is generating whole numbers up to 10. இப்போ 10 வரைக்கும் இருக்கிற எல்லா நம்பரையும் என்ன பண்ண ஜெனரேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. இப்போ ரேஞ்ச் அப்படின்னால என்ன வரும், நம்மளுக்கு ஃபார் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் 1 to 11. அப்போ இதில் என்னது இட்ஸ் ஸ்டார்ட் வேல்யூ, எண்ட் வேல்யூ, இதில் என்ன கொடுக்கல, ஸ்டெப் வேல்யூ உங்களுக்கு கொடுக்கல. இப்போ பிரிண்ட் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ த அவுட்புட் வில் பி கண்டினியூஸா 1 2 3 4 5 6 7 8 10 வரைக்கும் இருக்கிற நம்மளோட அந்த நம்பர்ஸ் வந்து உனக்கு பிரிண்ட் பண்ணும். திஸ் இஸ் a example for generating whole numbers up to 10.
Next one is generating first 10 even numbers. For x in range 2, 11 and 2 அப்படின்னு கொடுத்தாச்சு. Next one is print x அப்படின்னு கொடுத்தாச்சு. And output equal to 2, 4, 6, 8 and 10. ஏன் அப்படின்னா starting value 2 கொடுத்திருக்காங்க. So it will be 2. At the end value 11. அப்ப 11 என்னது minus end value அந்த சீரிஸ்ல நம்பரோட -1 வரும். So 10. இப்போ ஸ்டெப் என்ன கொடுத்துருக்காங்க 2. அப்போ ஒரு நம்பருக்கு இன்னொரு நம்பருக்கும் இன் பிட்வீன் இன்டர்வல் என்னவா இருக்கணும் 2 2வா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 4 6 8 10 அப்படிங்கிற அவுட்புட் வரும். திஸ் இஸ் அ மெத்தட் டு ஜெனரேட்டிங் த element in the list. Next, creating a list with a series of value. Using the range function, you can create a list with a series of value. Range function வச்சு நம்ம என்ன பண்ணிக்க முடியும்? We can create the list. Series of value list வந்து create பண்ணிக்க முடியும். To convert the result of the range function into the list, we need one more function called list. அப்ப to convert the result of the range அப்படிங்கிற function எது பண்ணணும் அப்படின்னா we can need one more function called the list அப்படிங்கிற ஒரு function or range and a list function. The list function makes the result of the range as a list. The list function என்ன பண்ணுமா அதோட result range as a list. For example, even list range 2 11 2. இப்போ என்ன பண்ணுவோம் print even list கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ என்ன பண்ணுவோம் 2 4 6 8 அந்த அவுட்புட்டை என்னவா காமிக்குது லிஸ்ட் ரேஞ்சுன்னு கொடுத்த அப்படின்னா அதவே ஒரு லிஸ்டா உனக்கு அவுட்புட் காமிக்கும். இது வரைக்கும் அவுட்புட் என்ன வந்தது இந்த மாதிரி வெர்டிக்கல்ல வந்தது. அதே லிஸ்ட்ல கொடுத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம் லிஸ்ட் ஃபங்க்ஷன் மேக்ஸ் த ரிசல்ட் ஆஃப் த ரேஞ்ச் ஆஸ் ஏ ரிசல்ட். அந்த ரேஞ்சோட ரிசல்ட்டை லிஸ்டா வந்து உனக்கு மேக் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் example for range. For squares கொடுத்திருக்காங்க. For x in range 1,11. x 2 power of int கொடுத்திருக்காங்க. So squares appends அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Print squares. இப்போ உனக்கு என்ன அவுட்புட் வரும்? It will be a 1 and 2 அந்த powers 2 into 2 3 3 அந்த மாதிரி எக்ஸ்டர்ன் ஆயிட்டே இருக்கும். 3 into 3 4 into 4 5 into 5 6 into 6 இந்த மாதிரி என்ன ஆயிட்டா இருக்கும் 1ல இருந்து 11 வரைக்கும் உனக்கு ஆகும். 11 அப்படிங்கிறது 1 is a start value, 11 is a end value. 11னா -1 போட்டோம்னா 10 வரைக்கும் உனக்கு இந்த வேல்யூவை உனக்கு ஸ்கொயர்ஸ் பண்ணி காமிக்கும். This is a example for the range another method. And next one is a list comprehension. Comprehensions அப்படிங்கிறதுனா list comprehensions is a simplest way of creating sequence of the element that satisfy a certain condition. ஒரு certain condition satisfy பண்றதுக்கு யூஸ் ஆகிறது இந்த list comprehension அப்படிங்கிறது. The syntax for that one: list expression for the variable in range. Next one is generating squares of the first 10 natural numbers using the concept of the list comprehension. The squares அப்படிங்கறத கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. 2 square and for the x in the range 1 to 11 end இது first start value கொடுத்திருக்காங்க, end value கொடுத்திருக்காங்க, step value கொடுக்கல. Next one is a print squares அப்படின்னு கொடுத்தாச்சு. So the output will be 1 and the one continuous 1 to 10 numbers வரைக்கும் இருக்க ஸ்கொயர்ஸ் வந்து நமக்கு என்ன ஆகும் நேச்சுரல் நம்பர்ஸ் அந்த ஸ்கொயர்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அதர் இம்பார்ட்டன்ட் லிஸ்ட் ஃபங்க்ஷன். லிஸ்ட் ஃபங்க்ஷன் என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் a copy. returns a copy of the list. லிஸ்ட் காப்பி அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா என்ன வரும் உனக்கு my list equal to லிஸ்ட் கொடுத்திருக்காங்க x equal to my list dot copy அப்படின்னு கொடுத்திருக்காங்க print x. அப்ப என்ன ஆகும் உனக்கு இட்ஸ் அந்த இத வந்து அதோட காப்பி வந்து my list copy of the function return the copy of the list. அந்த லிஸ்டோட காப்பி வந்து நமக்கு என்ன பண்ணும் print பண்ணும். Next one is a count. count னா என்னது returns the number of similar element present in the last. அப்ப என்ன present in the listல இந்த return the numbers of the similar element present in the list. இப்ப list count value கொடுக்குறாங்க. அப்ப my list equal to 36 12 12 கொடுத்துட்டோம். அப்ப my list count 12. அப்ப என்ன ஆகும் 12 அப்படிங்கிற எலிமெண்ட் அந்த லிஸ்ட்ல எத்தனை தடவை இருக்குன்னு பார்ப்போம். அப்ப 2 times it will be available. Next one is a index. Return the index value of the first recurring element. Index value first recurring element ஓட index value என்ன அப்படிங்கறத சொல்லும். இப்ப my list equal to கொடுத்தாச்சு x equal to my list dot index 12 ன்னு கொடுத்திருக்காங்க. So for print x அப்படிங்கிறது 0 அப்படிங்கிற ஒரு அவுட்புட் வரும் இந்த first element. And next one is a reverse. Reverse the order of the element in the list.
இப்போ லிஸ்ட் ரிவர்ஸ் அப்படிங்கிற சொல்றது மை லிஸ்ட் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க. மை லிஸ்ட் ஈக்குவல் டாட் ரிவர்ஸ்னு கொடுத்தீங்க அப்படின்னா இதை வந்து என்ன பண்ணிடும், ரிவர்ஸ் பண்ணி காமிக்கும். அப்போ என்ன வரும், 12, 23, 36 அப்படிங்கிற ரிவர்ஸ் பண்ணும். ஓகே, திஸ் இஸ் அ list reverse function. And next one is a sort. Sorts the element in the list. Sort na enna pandrathu, sort out pandrathu edavadhu oru order la. But list sort reverse true false key equal to my function. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா both arguments are the optional கொடுத்தாங்க. If the reverse is a set as a true, list sorting is an descending order. Reverse is set as the reverse வந்து true ஆ இருந்தது அப்படின்னா என்ன ஆகும், list sorting in the descending order. Ascending is a default. Default order வந்து என்னது, ஒண்ணுமே நீங்க கொடுக்கலன்னா ascending ஆ வரும். reverse set வந்து true கொடுத்திருந்தீங்க அப்படின்னா என்ன வரும், descendingல வரும். Key equal to my function. இப்போ my function name of the user defined function that specify the sorting criteria. the my function அப்படிங்கிறது என்ன, அந்த user defined எந்த ஃபங்க்ஷனை நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், எந்த ஃபங்க்ஷன் உள்ள லிஸ்ட்டை வந்து அசெண்டிங் ஆர் டிசெண்டிங்ல பண்ண போறோம் அப்படிங்கறத சொல்றது. sort will affect the original list. அப்ப sort பண்ணா நம்ம ஒரிஜினல் லிஸ்ட்டை இது அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கறத சொல்றாங்க. இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, my list அப்படின்னு கொடுத்து சில எலமெண்ட் கொடுத்துருக்காங்க. my list equal to sort கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் print my list அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் my list sort reverse equal to true. print my list. அப்ப என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, print my list அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியாச்சுங்க, sort பண்ணியாச்சு. so my list print my list கொடுத்தோனே என்னது, sort வந்து என்னது, டிஃபால்ட் என்னது, அசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டர்னா A to Z. அப்ப என்ன ஆகும், இதுல உள்ள எலமெண்ட்டை Aல இருந்து உனக்கு அசெண்டிங் ஆர்டர்ல அலைன் பண்ணி காமிக்கும். ஓகே, அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க, மை லிஸ்ட் சார்ட் ரிவர்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப என்னது, ரிவர்ஸ்னா ஃபர்ஸ்ட் இருந்ததே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றோம். சோ பிரிண்ட் மை லிஸ்ட் கொடுத்த உடனே ஃபர்ஸ்ட் ரிவர்ஸ்ல இருந்து வர ஆரம்பிக்கும். அப்ப என்னது, ரிவர்ஸ் ஆர்டர் அப்படிங்கிறது ரிவர்ஸ்ல இருந்து டிசெண்டிங் ஆர்டர்ல வர ஆரம்பிக்கும். ரிவர்ஸ் ஆர்டர் நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்த ஒரிஜினல் லிஸ்ட ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்கோம், அசெண்டிங்ல கொடுத்தாச்சு. திருப்பி அதை ரிவர்ஸ் ஆர்டர்ல கொடுத்தோம்னா டிசெண்டிங் ஆர்டர். ரிவர்ஸ்னு கொடுத்தோம்னா என்ன சொல்லணும்னு பார்த்தோம், இட் வில் பி a ரிவர்ஸ்னா இட்ஸ் a true list sorting is in the descending order. அப்ப என்ன வரும், டிசெண்டிங் ஆர்டர்ல வரும். அப்ப தொல்காப்பியம் தரணி சாய்ஸ்ட்ரி அப்படிங்கிற டிசெண்டிங் ஆர்டர்ல உன்னோட அந்த லிஸ்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணும். ரெண்டு மெத்தட் பண்ணிக்கணும். சார்ட் எலமெண்ட் ஒன்னு அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங். இப்ப டிஃபால்ட்டா வெறுமனே சார்ட்னு கொடுத்தனா அது டிஃபால்ட்டா அசெண்டிங் ஆர்டர்ல முடிச்சிரும். நீ ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ கொடுத்த அப்படின்னா அந்த லிஸ்ட்டை டிசெண்டிங் ஆர்டர்ல கொண்டு வரும். அதே மாதிரி சார்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், ஒரிஜினல் லிஸ்ட்டை என்ன பண்ணும், இட் வில் பி டிஸ்டர்ப் அப்படிங்கிற சொல்றாங்க. ஒரிஜினல் லிஸ்ட்டை அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற சொல்றாங்க. ஓகே, திஸ் இஸ் அ சார்ட் ஃபங்க்ஷன். And important list function max, return the maximum value in it list. இது நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஸ்ட்ரிங்ல இருந்தே பார்த்துட்டே வந்திருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் my list equal to சில எலமெண்ட் கொடுத்திருக்காங்க. print max my list. my listல இருக்க மேக்ஸ் ஃபங்க்ஷன் மேக்ஸிமம் வேல்யூவை ரைட் பண்ணனும்னா என்ன பண்ணும், 98 அப்படிங்கிற அவுட்புட் காமிக்கும். மினிமம் அப்படின்னா என்னது, இட்ஸ் a return the minimum value in the list. minimum அப்படிங்கிறது என்னது, return the minimum value in the list. so minimum list அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அதுல இருக்க minimum value என்னவோ அதை வந்து உனக்கு print பண்ணும். next one is a sum. return the sum of the value in a list. அந்த sum of the value in the list ஆட் பண்ணும். உனக்கு my list வந்து சில நம்பர்ஸ் கொடுத்திருக்கீங்க, sum my list னே இந்த எல்லா நம்பரையும் ஆட் ஆன் பண்ணி அது என்ன டோட்டலோ அதை காமிக்கும். these are the another other important function in the list. Points to remember. என்னென்னலாம் பார்த்தோம், adding more element in a list. லிஸ்ட்ல எலமெண்ட்டை ஆட் பண்ணிக்கிறதுக்கு அப்பன் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத பார்த்தோமா. அப்புறம் பர்టిక్యులர் பிளேஸ்லயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கறத பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அதுல அப்பன் ஃபங்க்ஷன், தி எக்ஸ்டர்ன் ஃபங்க்ஷன், இன்சர்ட்டிங் தி எலமெண்ட் இன் தி லிஸ்ட் அண்ட் டெலிட்டிங் தி எலமெண்ட் ஃப்ரம் தி லிஸ்ட். அந்த லிஸ்ட்ல இருந்து ஏதாவது எலமெண்ட்டை டெலீட் பண்றதுக்கு ரிமூவ் ஃபங்க்ஷன், range function அப்படிங்கிறது generating seriesக்காக யூஸ் ஆகும். as list comprehension. These are the topic we see in this video. And today's assignment. What the different way to insert element in a list? Explain with a suitable example. And what is the purpose of the range? Explain with an example. These are the assignment. You have to study and write. Thank you, students.